நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டிஆர் பாலுவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமான சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். திமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் மறைவுக்கு பின்னாடி அவர் வகித்து வந்த அந்த பதவி நீண்ட நாட்களாக காலியாகவே இருந்துச்சு. ஸோ அந்த பதவிக்கு ஒருவரை தேர்வு செய்வதற்காண்டி கட்சியினுடைய பொதுக்குழு வர்ற 9ஆம் தேதி கூடுறதா இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் தேர்வு மட்டுமின்றி காலியாக இருக்கிற பொருளாளர் பதவிக்கும் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை தலைவர் மு.க. ஸ்டாலின் முறைப்படி அறிவிக்க இருந்தார். இதையொட்டி திமுகவில் பொதுச் செயலாளர் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட விரும்புகிறவங்க அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு பெறலாம்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அதன்படி நேற்றைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகன் பெயரிலும் பொருளாளர் பதவிக்கு டிஆர் பாலு பெயரிலும் விண்ணப்பங்கள் வாங்கி சென்றாங்க. இதற்கிடையே இன்னைக்கு காலையில் அண்ணா அறிவாலயத்தில் வேட்பு மனுக்கள் பெறப்பட்டுச்சு. பொருளாளர் பதவிக்கு டிஆர் பாலு எம்பி வேட்புமனு தாக்கல் செஞ்சார். இதே போல் பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகன் பிற்பகல் 3 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செஞ்சார். மாலை 4 மணியோட வேட்புமனு தாக்கல் முடிந்துச்சு. வேறு யாருமே மனு தாக்கல் செய்யவே இல்லை. ஸோ இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டிஆர் பாலுவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.